நேயர்களே வணக்கம். பேரதிர்ச்சி செய்தியாக தமிழ் பிரபல தயாரிப்பாளர் கே. ராஜன் தற்கொலை செய்திருக்கிறார். தயாரிப்பாளராக, இயக்குநராக, எழுத்தாளராக, நடிகராக அறியப்பட்ட கே. ராஜன் மீது விபரீத முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை அடையாறில் உள்ள கோர்ட்டில் தயாரிப்பாளர் கே. ராஜன் விபரீத முடிவாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவரது உடலை எடுத்து தீயணைப்புத் துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கும் நிலையில் தற்கொலைக்கான காரணம் என்ன, எதனால் அவர் இந்த விபரீத முடிவை எடுத்தார், குடும்ப பிரச்சனையா அல்லது அவர் வைத்திருந்த படங்கள் ஏதாவது கடன் சுமையா என பின்னணி காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 1983ஆம் ஆண்டு பிரம்மச்சாரிகள் என்ற திரைப்படத்தை தயாரித்து தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் கே. ராஜன். அதன் பின் இயக்குநராக நம்ம ஊரு மாரியம்மா, இனார்சிகள் என்ற இரு திரைப்படங்களை இயக்கியும் இருக்கிறார். அதுவும் கூட எழுத்தாளராக தங்கமான தங்கச்சி, சின்ன பூவைக்கு இல்லாத உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு எழுத்தாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து கே. ராஜன் நடிகர் அஜித்தின் துணிவு திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார். தொடர்ந்து இயக்குநர் செல்வராகவனின் பகாசுரன் திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார். உள்ளிட்ட 18 திரைப்பட நடிகராகவும் கே. ராஜன் தமிழ் திரையுலகில் பணியாற்றியிருக்கிறார். இதுபோக திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவராகவும் கே. ராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் அவர் திடீரென குதித்து தற்கொலை செய்திருப்பது திரையுலக மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. திரைப்பட விழாக்களில் மேடைகளில் தன்னுடைய பேச்சுக்கள் மூலம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த கே. ராஜன் இந்த திடீர் முடிவு ரசிகர்களையும் மட்டுமன்றி தமிழ் திரையுலகினரையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது. பின்னணி காரணம் என்ன, எதனால் இந்த விபரீத முடிவை கே. ராஜன் எடுத்தார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுடன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி தகவல் உடனடியாக கே. ராஜனின் குடும்பத்தினருக்கும் அவருடைய உறவினர் நண்பர்களுக்கும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் காவல் நிலையம் நோக்கி விரைந்துள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணை பட்சத்தில் கே. ராஜனின் தற்கொலை எதனால் இந்த விபரீத முடிவை எடுத்தார் உள்ளிட்ட பல விடயங்களுக்கு பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.